வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் மோர் ஆர் லெஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. 108 சீட் வந்து டிவிகே ஜெயிச்சிருக்காங்க. இப்போது இவங்க யார் சப்போர்ட்டில் ஆட்சி அமைக்க போகிறாங்க? இந்த ஆட்சி அமைக்கிறதுல நம்ம படிக்கிற மாதிரி கண்டென்ட்டும் இருக்குது. ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சித்தாவல் தடை சட்டம். யாராவது விஜய்க்கு விருப்பப்பட்டு அவங்களா ஓட்டு போட முடியுமா? முடியாதா? அப்படி அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா, சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க மேலே எந்த சட்டம் பாயும்? இது லீகலாக இல்லீகலா? இந்த மாதிரி. அதே மாதிரி லீகலாக ரூல்ஸில் செக்ஷன் 102(1)A என்ன சொல்லுது இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதை பற்றி? அதாவது வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, கட்சியோட ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? அஸ் வி டாக்டு இயர்லியர், நம்மக்கிட்ட இப்போ பெரும்பான்மை கிடையாது. நம்ம இருக்குது தொங்கு சட்டசபை, அதாவது பெரும்பான்மை இன்மையை தான் குறிக்குது. இதில் கண்டிப்பாக டிவிகேக்கு இன்னும் 11 சீட் தேவைப்படுது. விஜய் 2 இடத்துல போட்டிகிட்டு இருக்கிறதுனால அவரோட ஒரு இடம் வந்து இல்லை. ஸோ 107 இடத்துல இருந்து இன்னும் 118 இடத்துக்கு வந்து 11 இடங்கள் வந்து தேவைப்படுது. இப்படின்னு இருக்கப்போ தனிச்சையாக ஒரு பார்ட்டியில் இருக்க எம்எல்ஏவோ ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டோ அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. மொத்த பார்ட்டியாவோ இல்லை மொத்த இதாவோ தான் சப்போர்ட் பண்ண முடியும். அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுகவில் 59 அதாவது தனியாக திமுக 59 தொகுதியிலையும், அதிமுக 47 தொகுதியிலையும், காங்கிரஸ் 5 தொகுதியிலையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதியிலையும், பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதியிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதியிலையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதியிலும், IUML 2 தொகுதியிலும், பாஜக 1 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்காங்க. இதில் யாரோ ஒருத்தரோட சப்போர்ட்னால தான் ஆட்சி அமைக்க முடியும். அது யார் அப்படிங்கிறதான் எங்கள் கொஸ்டின். இந்த 234ல் சரி பாதியாக 118 இருந்தால் தான் ஆட்சி பண்ண முடியும். அந்த 118 கேண்டிடேட்ஸோட சப்போர்ட் இருந்தால் தான் அவர் முதல்வராக முடியும். அப்போது ஒரு முதல்வரை நிர்ணயிக்க போகிற 11 MLAs நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யார் யார் போகிறாங்க? அதே மாதிரி ஆட்சியில் இருக்கவங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து தான் வந்து நமக்கு வந்து சேவைகள் அதிகமாக கிடைக்குங்கிறது ஒரு நிலவி வரும் நம்பிக்கை. ஸோ நம்ம ஊரில் இருக்க ஒரு MLA சப்போர்ட் மூலயமா அந்த ஆட்சி தக்க வைக்கப்படுமாங்கிறது இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. கட்சித்தாவல் தடை சட்டம். கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நாமினேட்டட் மெம்பர் வந்து 0லேருந்து 6 மாதத்துக்குள்ளே, அதாவது நாமினேட்டட் MP வந்து நம்ம MLAக்களுக்காக ராஜ்யசபாவில் நாமினேட் பண்ணப்பட்டிருப்பாங்க. அவங்க 0லேருந்து 6 மாதத்துக்குள்ளே கட்சி இன்னொரு பார்ட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 6 மாதம் அவங்க தாவினாங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. இதுவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யாருமே இன்னொரு கட்சிக்கு தாவ முடியாது, அதாவது மாற முடியாது. ADMKலேருந்து நான் டிவிகேல சேர்ந்துக்கிறேன், DMKலேருந்து நான் டிவிகேல சேர்ந்துக்கிறேன்னு ஜாயின் பண்ண முடியாது. அப்படி ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களோட MLA பதவியும் MP பதவியும் கிடையாது. பார்ட்டி எலெக்டட் மெம்பர்ஸ் வாலண்டியராக அப்படி போகணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் போகணும். இதுக்கு எக்ஸம்ஷன் ஒரு ரூல் இருக்குது, அதான் 2/3 ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் 300 பேர் இருக்காங்கன்னா அதில் 200 பேர் மாறலாம், 30 பேரில் இருக்காங்கன்னா 20 பேர் மாறலாம், 3 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் மாறலாம். இதை 2/3 மெர்ஜர் ரூல்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்து தான் நம்மளோட சட்டங்களில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா 10th ஷெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. 2003க்கு முன்னாடி இந்த சட்டங்களும் இதுவும் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இந்த சட்டங்களும் திட்டங்களும் இந்த மாதிரி மாறியிருக்கு. இதன் மூலியமாக இப்போ சமீபத்தில் மாறினவர் யாருன்னா ராகவ் சதார். யார் இந்த ராகவ் சதார்னு பார்த்தீங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் தெரியும்ல, ப்ரூம்ஸுங்க சின்னத்துலேருந்து ஜெயிச்சாங்க, ஊழலுக்கு எதிராக வந்து இது பண்ணாங்க. அவங்க எல்லாத்தையும் இப்போ பிஜேபி வந்து தன் வசப்படுத்த முயற்சி பண்ணி ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் மட்டும் இல்லை பஞ்சாப்லேயும் எலெக்ட் ஆகி ஜெயிச்சிருக்காங்க. அவங்க MLA சார்பாக நாமினேட் ஆன MP தான் ராகவ் சதா. மொத்தமாக ஆம் ஆத்மி பார்ட்டிஸ் வந்து 10 சீட் வந்து இந்த மாதிரி MPs தக்க வச்சுருந்துருக்காங்க. அதில் 7 பேர் இப்போ பிஜேபிக்கு மாறியிருக்காங்க, ராகவ் சதா உட்பட. இப்போ இந்த 7 பேர் மேலே கட்சித்தாவல் தடை சட்டம் பாயாது, ஏன்னா இது மெர்ஜர் ரூல்குள்ளே வருது. நாமினேட் ஆனவங்க வந்து இந்த மாதிரி மாறலாம். இதுவே அவங்க அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னா கண்டிப்பாக மாற முடியாது. ஸோ இப்போ இவர் யாரோட எம்பியாக இருக்கார் அப்படின்னா, பஞ்சாபில் இருந்து நாமினேட் ஆன MP தான், பட் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறவர். இது வந்து அவரோட கரியரையும் ஃபுல்லாக மாற்றிருக்கு. அதாவது வந்து 2026க்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஏப்ரலுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு ஹீ சப்போர்ட்டட் ஆம் ஆத்மி பார்ட்டி. நவ் ஹீ இஸ் சப்போர்ட்டிங் பிஜேபி.
even though he is selected from Aam Aadmi Party. Back to our point. ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இப்போ சுயேட்சையாக யாருமே நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்கலை. ஒருவேளை அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணலாம். அதாவது நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துக்கலை, ஆனால் நான் கவர்மெண்ட் ஃபார்மாக சப்போர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பெரும்பான்மையை நிரூபிக்கிற சப்போர்ட்டிங் இதில் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் ஃபார்மலாக நான் டிவிகே கட்சியில் ஐக்கியமாகிறேன், ஜாயின் ஆகிறேன்னா அவங்களோட எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும் அக்கார்டிங் டு அவர் ஆக்ட். அதுக்கப்புறம் அக்செப்டிங் ஏ கேபினெட் போஸ்ட், நான் சப்போர்ட் பண்ணி ஒரு கேபினெட் பதவி வாங்கிக்கிறேன், நான் ஒரு மினிஸ்டர் ஆகிருக்கேன்னா கண்டிப்பாக ஆயிக்கலாம். இதுதான் கட்சித்தாவல் தடை சட்டம் நமக்கு சொல்லி இது பண்ண வைக்குது. இவங்க தான் கிங் மேக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 11 பேர் தான் நம்ம ஆட்சியவே அதாவது இவங்க தான் ஆட்சி பண்ண போகிறாங்கங்கிற முடிவு பண்ண போகிறவங்க. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்மளோட தமிழ்நாடோட இதை பொறுத்த வரைக்கும் 107 சீட்டை டிவிகே ஜெயிச்சிருந்தாலும் இன்னும் 11 சீட் தேவைப்படுது. அதுக்கு காங்கிரஸோ விசிகாவோ கம்யூனிஸ்டோ, கம்யூனிஸ்டில் 2 பேர் இருக்காங்க, மார்க்சிஸ்ட் அண்ட் இந்தியன், இவங்களோ ஐயூசிஎம் அவங்களோ இல்லை இவங்க பாமகவோ அமமுகவோ யாரோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டியாவோ இல்லை மேர்ஜர் மூலியமாகவோ சப்போர்ட் பண்ணாதான். பை சான்ஸ் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ வெளியிலேருந்து கூட சப்போர்ட் பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் சொல்ல வந்த விஷயம், அதாவது கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றியும் செக்ஷன்ஸை பற்றியும் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸை பற்றியும் சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நம்ம தமிழ்நாடு ரிசல்ட்ஸ், எலெக்ஷன் ரிசல்ட்ஸோ கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றியோ இல்லை டிஎன்பிசி ரிலேட்டடாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட உடனே யூடியூப் அல்காரிதம் கொண்டு சேர்க்கும். நன்றிகள்.